இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண சில திங்ஸையும் சிலது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைச்சிது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹஸ்பண்ட்க்கு வந்து பிஸ்னஸ்க்காக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்பில் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடை வந்து பாண்டிச்சேரியில். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜேபிஎல் வந்து ஒரு டிஃபன் கேரியர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதோட அவங்களோட கேலண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சப்ளையர் பம்ப் செட் ஸ்பேர்ஸ் அதோடலேருந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வந்திருக்காங்க. இந்த பாக்ஸை தான் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் இதை. ஸோ அவங்களே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தனால ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி இதை தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நல்லாயிருக்கும், ஜேபிஎலோடது வந்து நல்லாயிருக்கும். இதேமாரி ஒன்று நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வெளியிலலாம் போகும்போது கொஞ்சம் இந்தமாரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு கொஞ்சம் போய் வெளியில் உட்காந்து சாப்பிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ உள்ளார வந்து இதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பேக் நான் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை எப்போ எடுக்கிறேன் ஒரு தெரியும் அதில் ஏந்து எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ரெண்டு கை ஹேண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் தூக்கிட்டு போகிற மாரி இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது ரெடி. இதை எடுத்து பார்க்கலாம். இதுலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி கவரில் வந்தது. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 rupees ஆகுது இது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சைடில் இந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர். உள்ளார பாருங்கள், அழகழகாக சின்ன சின்னதாக க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. தொட்டுக்கையெல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை. அதுக்கு கீழே வந்து தட்டு கொடுத்துருக்காங்க. 2 தட்டு இருக்குது இதில். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பிளேட்டு. மொத்தம் வந்து அதுக்கு கீழே கூட ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்போ ஒரு லஞ்சு பேக் நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாமே அப்படியே செட்டாகவே எல்லாமே இருக்குது. ஒரு 4 ஸ்பூன் இருக்குது, 4 தட்டு இருக்குது, 4 ஸ்பூன் இருக்குது. 4 பேருக்கு வேண்டிய தொட்டுக்க வந்து இதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த மாதிரி 1 2 3 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இது. ஜேவிஎல் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து அதோட கம்பெனியோடது. இதில் வேறு சிலதும் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தேன் ஜேவிஎல். இதுமாரி தான் கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் பக்கத்துலலாம். ஏன்னா நான் சமைச்சிட்டு சில சமயம் பார்த்திங்கன்னா டெம்பிள் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா அந்த ஆலியார் டேம்ப்பு அந்த மாதிரி டேம்லாம் போக ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி சமைச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு. அந்த டைமுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும், இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வாட்டி அழகாக வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்சிது. அடுத்து இந்த டப்பா பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதாக லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உள்ளது. சின்ன சைஸ் இது. அதில் இதுவே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அது. அடுத்தது ஒரு டிஃபன் பாக்ஸ்ன்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க, இது என்ன கம்பெனியோடதுன்னு சொல்லிட்டு. லஞ்ச் பாக்ஸ் தான் இதுதான். இந்த ஹாட் கேஸ் லஞ்ச் பாக்ஸ் இது வந்து அப்படியே சூடாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இதோட கம்பெனி பார்த்திங்கன்னா ஜேபிஎல் தான். இது வந்து 850 950. ஆனால் இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். 2 and 3 இயர்ஸ் கூட இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே. இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு கேரியர், அதாவது சூடாக சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அதில் இல்லை ஒரு தட்டு இருக்குது, கீழே ஒன்று. சில சமயம் சூடாக சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க ஆஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு இது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் ஒரு பேக் இருக்குது. இந்த லஞ்ச் பேக்கு நான் வாஷ் பண்ண போட்டுட்டேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜேபிஎலோடது வந்து நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப லாங் லைஃபாகவே வரும் அது. இந்த பாக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த இதுவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. இது வந்து பிஜிஎன் வந்து புல்லட் ஃப்ளாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கு சின்னதாக
இதுமாரி ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக அழகாக இருக்குது, சின்னதாக க்யூட்டாக. உள்ளார வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னென்னா புல்லட்டோட ஃப்ளாஸ்க்கு அதை பற்றி உள்ளது. இது வந்து 1 இயர் வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 350 ml. இந்த 350 ml கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ml வரைக்கும் இருக்குது. 350 ml 500 750 1000 ml வரைக்கும் நம்ம 350 வாங்கினோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 545 rupees ஆகுது இது. இப்போ சாப்பாடெலாம் கொஞ்சம் சூடாக எடுத்துகிட்டு போகணும், ஃப்ளாஸ்கில் ஏதாவது கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நம்ம எதாவது சீரக தண்ணி கூட ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். இதோட 2 சேர்த்து செட்டாக கூட ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எல்லாம் வைக்கலாம். அடுத்தது வாஷபிள் தான், இதே கலர் தான் வந்து இதுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் ரவுண்டு ஷேப்பாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். இது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜேவிஎலோடது ரொம்பவே நல்லாயிருக்கு. நேற்று உங்களுக்கு ட்ராயரில் கொஞ்சம் ஜாமான்லாம் நான் போத்தீஸில் கிராஃப்ட்டுக்காக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜாமானம் நான் இதோடு சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ்ன்னு இப்போ எடுத்து பார்க்கலாம். இதுவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்தாங்க. நிப்பான் பெயிண்ட் வாங்கியிருந்தாங்க அவங்க பில்டிங்காக, அதாவது ஒர்க் பண்ணுறாங்கள கன்ஸ்ட்ரக்ஷனில், அதுக்கு வாங்கும்போது இந்த நிப்பான் பெயிண்ட் வந்து கொண்டு காம்ப்ளிமெண்ட்டாக தந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இது எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ரெட் கலர் அப்படியே பளிச்சுன்னு, இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல, ஆனால் காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது. இது வந்து பிஸ்னஸ்க்காக காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. இது நான் அவ்வளோவா எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்லாம் எடுத்தேன் இல்லையா, அதோட செட்டாக இருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்னு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து செராமிக், இது பிங்காச்சு. இதில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை காட்டுறேன். இதுமாரி தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணலாம். ஏதாவது தொட்டுக்க வந்து ஹீட் பண்ணுறதா இருந்தால் இதில் வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணுற மாதிரி உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் கிளாஸ் லிட்டோட. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து கிஃப்டாக வந்தது, அதாவது காம்ப்ளிமெண்ட்டாக வந்ததுனால என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக ஒரு பூ மாரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து சூடு பண்ணலாம், ஏதாவது சூடு பண்ண சின்ன சின்ன தொட்டுகை ஏதாவது அது மாதிரி ஒரு கேக்கு அந்தமாரிலாம் கூட செய்யலாம் நம்ம. அதாவது கப் கேக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம இதில் செய்கிற மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. பட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சரி உங்களுக்கு இது காட்டும் போது இதையும் சேர்த்து காட்டலாம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குக்கர். காலையில் பசங்களுக்கு ஏதாவது நீங்கள் சமைச்சி தரனா பெரிய எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு டைம் ஆகுனா நீங்கள் இந்த மாதிரி குக்கர் கூட வாங்கிக்கலாம். இது வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. மேலே பார்த்திங்கன்னா பருப்போ ஏதாவது ஒரு காய்கறியோ இதில் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து இதுமாரி சாதம் வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பிரீத்தியோடது. இது வந்து 1250 350 நான் வாங்கினேன். இது வந்து காலையில் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்க வச்சுருக்கீங்க, கொஞ்சம் சாதம் வச்சு வேக வச்சு தரணும், இல்லை ஸ்கூலுக்கு சாப்பாடு சட்டுன்னு ரெடி பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கர் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய எலக்ட்ரிக் குக்கர் ரொம்ப டைம் எடுக்கும். இது போட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையை ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த சைஸே உங்களுக்கு குட்டின்னு சொன்னீங்கன்னா அதை விட குட்டியான சைஸ் இன்னொன்று வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொஞ்சோண்டு வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா மத்தியானம் நான் சூடாக தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ இப்போ பசங்க காலேஜுக்கு போகும்போது சரி சூடாக சமைச்சு கொடுக்கணுன்னா இதில் சாதம் வெரைட்டி ரைஸ்லாம் போனால் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ். இப்போ நான் இதை ரொம்பவும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. எப்பயாவது டூருக்கு போனேன்னா நான் இதை மட்டும் தூக்கிட்டு போவேன். ஏதாவது கொஞ்சம் வேக வச்சு சூட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா இதை எடுத்துப்பேன் நான். மோஸ்ட்லி இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறதில்லை. நான் இப்போ எதுக்கு உங்கள் 2 காட்டினா இந்த பாக்ஸ் எடுக்க போனேன் இல்லையா, அந்த லஞ்சு பாக்ஸை அதோட செட்டாக இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது யாருக்காவது காட்டினா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறதோட இதுலேயே காட்டிடலாம் அப்படின்னு காட்டினேன். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இது வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 950 rupees ஆச்சு பஜாஜில். இதெல்லாம் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினேன், அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கப்புக்கு பிடிக்கும். இது வந்து கரெக்டாக வந்து 1 கப்பு பிடிக்கும். 1 கப்பு அதில் மெஷரிங் கப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த 1 கப்பு இதில் போடலாம். இல்லை பருப்பு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். சின்ன சின்ன இன்ஃபென்ட் பேபிஸ்லாம் வச்சுக்கலாம். ஒரு 5-6 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது சாதம்லாம் பிசைஞ்சு கொடுத்தா கூட நீங்கள் இதில் வச்சு சாதத்தை நல்லா தண்ணி ஊற்றி குலைவாக பிசைஞ்சு கூட நீங்கள் இதில் கொடுக்கலாம். அதேமாதிரி அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக 2-3 குட்டியாகவே சின்ன சின்ன கப்பெல்லாம் எடுத்து வச்சு அதில் வந்து கொஞ்சம் பருப்பு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அந்த மாதிரி கேரட்டு இதெல்லாம் இதில் வச்சுட்டு கீழே சாதம் வச்சு கூட நீங்கள் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த டீ கோஸ்டர் வந்து தனித்தனியாக ஒரு பிளேட்டே வந்து பார்த்திங்கன்னா 18 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து நான் 4 இது வாங்கியிருக்கேன். இது வந்து மெலமினோடது, இல்லை பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த 4 இது தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கினேன் இந்த டீ கோஸ்டர். அடுத்தது இதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் ஆகுது. இந்த காட்டன் ஏதாவது முக்கியமானது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிராஃப்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பவுடர் அடியாக அரைக்கிறது போகிறதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா சமையலுக்கு பயன்படுத்த மாட்டேன், மற்றதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து 3 கலர் வாங்கினேன். ஒரு க்ரீன் கலரு, பிங்க்கு, ப்ளூ மூணுமே வந்து தனித்தனியாக ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் ஆகுது. அதோட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சைஸு. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது இது மூவ் ஆகாமல் இருக்கும், அதுமாரி உள்ளது இது. அதனால் அதில் வந்து இந்த இது வாங்கினேன். அடுத்தது அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் இது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஆகுது. ஆனால் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் 2 கலர் வாங்கினேன். ஒரு க்ரீன் ஒன்றும் பிங்க் ஒன்றும் வாங்கியாச்சு இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் இது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா 12 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து 2 இது வாங்கினேன். இது ஒன்று, இது ஒன்று. இது ரெண்டுமே 12 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இந்த பாக்ஸ், இதோட ரேட்டே காணும், இல்லை இருக்குது. இது வந்து 15 ருபீஸ் தான் ஆகுது. இப்போ நான் ஊருக்கெல்லாம் போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், சின்ன சின்னதாக வந்து இந்த ஷாம்பு அப்புறம் க்ரீமு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்தமாரி பாக்ஸு வாங்கினேன். அதாவது நான் எனக்கு தனியாக வேறு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன், ஹஸ்பண்ட் பையன்லாம் வேறு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தான் இந்த ப்ளூ கலர், அவங்க 2 பேருக்கு வேறு ஒரு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு. என் பொண்ணு எப்போயாவது வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பிங்க் கலர் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் ஆகுது. இங்கே இருக்கிறது எல்லாமே 15 ருபீஸ் இது. அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன இது தனித்தனி பீஸ் தான். அந்தமாரி நான் செட்டாக வாங்கி அதுமாரி வச்சுருக்கேன். சேஃப்டி பின்னெல்லாம் இருக்குல்ல, அந்தமாரி சேஃப்டி பின், ஹேர் பின் அதெல்லாம் வைக்கிறதுக்காக செட்டாகவே வந்து தனித்தனியாக தான் வாங்கி செட் பண்ணிக்கிட்டேன். அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த குட்டியாக இருக்குது இல்லையா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 ருபீஸ் ஆகுது. அடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து 24 ருபீஸ் ஆகுது, மீடியம் சைஸு. அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து 35 ருபீஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த ஹேருக்கு பின்னு, கிளிப்பு, சேஃப்டி பின் அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த செட்டு வாங்கினது. அடுத்து முதல்ல ஒன்று காட்டலாம், அந்த மாதிரி ஒரு கலர் பாக்ஸ் இது. இதோட ரேட் வந்து 14 ருபீஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இதுமாரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கலர் வாங்கியிருந்தேன். ஒரு ப்ளூ கலர் ஒன்று, ஆரஞ்சு கலரு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டன் தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம், பவுட்ரு அந்த மாதிரிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சேஃப்டி பின், ஹேர் பின்ஸ், அந்த ஏர் கிளிப்ஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இது அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிட்டோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதுக்கு தான் வாங்கினது இது. இது கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டத்துக்கு ஏதாவது வைக்க, இந்த ப்ளவுஸில் இந்த போட்டு மிக்சிங் பண்ணுவேன், அதுக்கு எதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த கலர்லாம் மிக்சிங் பண்ணுறது கொஞ்சம் பெயிண்டிங் அதுக்கெல்லாம் தேவைப்படும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து காட்டன்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது டிஷ்யூ பேப்பர், காட்டன் அதுமாரி வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அடுத்தது இந்த கிளாஸ் மாதிரி உள்ளது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து நான் 3 கலர் வாங்கினேன். நான் ஒரு க்ரீன், எல்லோ, அப்புறம் வந்து பிங்க் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, அடுத்தது ஒரு க்ரீன் கலர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஸ்டஃப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுவும் இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக இந்த பைத்தம்பருப்பு மாவெல்லாம் ஃபேஸ் பேக் போடுறதுக்காக வாங்கினது. இது ஒரு இதில் அரைக்கும் போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அது காட்டுறேன், வந்து என்னென்ன அரைச்சி நான் ஃபேஸ் பேக்கு அதுமாரி கைக்கு போடுற அந்த இதெல்லாம் என்னென்ன போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அப்போ இந்த பேக்கில் வந்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் நான் பர்ச்சேஸ் இப்போ பண்ணேன். இதெல்லாம் பிளாஸ்டிக் வாங்குறதோ பார்க்குறோம், இப்போலாம் பிளாஸ்டிக் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்னுங்க. பிளாஸ்டிக் வந்து சமையலை செய்ய வந்து அது மட்டும் நான் செய்யவே மாட்டேன். சமையல் பண்ணுற அந்த ஜாமான்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு இல்லை. மற்றபடி இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்லேயோ எவர் சில்வர்லேயோ இந்த பைத்தம்பருப்பு மாவு இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து செஞ்சு இந்த மாதிரி மல்தானி முட்டி இந்த மாதிரி மாவெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எவர் சில்வரில் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி போயிடும். இதெல்லாம் வந்து ஏர் டைட்டில் இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லோ குவாலிட்டியில், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல
குவாலிட்டியானது தான். இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த காட்டினல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13-15 ருபீஸில் வந்து சேஃப்டி பண்ணி சின்னதாக எடுத்துகிட்டு போகிறது. ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்புலாம் ஒரு பெரிய பெரிய பாட்டிலோ பெரிய பெரிய க்ரீமெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கலரில் ஒன்று நம்ம வச்சு இதுமாரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஏன்னா என்கிட்ட இந்த பாட்டில் இருக்குது, இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உள்ளது வாங்கினேன். பட் அது வந்து ஈஸியாக கழுவிட்டு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வாஷ் பண்ணால் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டாக அந்த லிட்டு கொடுத்துருக்கனால நாமளே இப்படி ஓப்பன் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகும். அதனால் எதுவும் வந்து கீழே ட்ராவல் பண்ணும்போது கொட்டாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கொயராக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்னு தான் நான் இதேமாரி வாங்கினேன். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் ஹேர் பின் சேஃப்டி பின்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னாலும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதையும் அழகாக அடுக்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் நான். அதுமாரி எல்லாத்துக்கும் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதில் இது பார்த்திங்கன்னா அழகான க்யூட்டான மெலமின் பவுலு சின்னது ஒரு 3 கலரில் வாங்கினேன். ஒயிட்டு ஒன்று, ஒரு க்ரீன் கலரில் குக்கிங் ரெசிபி போடும்போது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 13 ருபீஸ் ஆகுது. இது வந்து போத்தீஸில் வாங்கினேன். போத்தீஸ்னால் பாண்டிச்சேரி போத்தீஸில் அதில் வாங்கினது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.